ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவில் புளி எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். அதை ஊற நேரத்தில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி சூடானதும் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் இதில் போட்டு கலந்துக்கலாம். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை 2 நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது 2 தக்காளி மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மயஞ்சு வரணும். நல்லா வதக்கிட்டாங்க பாருங்கள். நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதில் கலந்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நமக்கு குழம்பு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டேன். இது நல்லா 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு நல்லா சுண்டணும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு எப்படி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீனையும் இதில் கலந்துக்கலாம். மீனை நல்லா இந்த குழம்புல மிதக்க விடலாம்.
பாருங்கள், மீன் நல்லா மிதந்து வந்துடுச்சு, நல்லா வெந்தும் வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கையால் கிள்ளி போட்டுக்கலாம். கையால் கிள்ளி தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரியே நீங்கள் செய்வீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.